கார்த்திகா, மேனகா, அம்மாவை பாத்தீங்களா? அக்கா, அம்மா ரூம்ல இருக்காங்க. அம்மா ரூம்ல இருக்காங்களா? ஏன் இங்கதான் இருந்தாங்க? அக்கா, அம்மா காலையில பிரஷர் டேப்லெட் போட மறந்துட்டாங்கக்கா. பிறகு அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரஷர் டேப்லெட் கொடுத்துட்டு இப்ப கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு வந்திருக்கோம்க்கா. நான் எத்தனை வாட்டி அம்மா கிட்ட சொல்லிருக்கேன், கரெக்ட் டைமுக்கு மாத்திரை போடுங்கம்மான்னு. கொஞ்சமாச்சும் என் பேச்சு கேட்காங்கன்னு பாரு. சரி விடுக்கா, ஏதோ ஃபங்க்ஷன் வீடுங்கறனால மறந்துருப்பாங்க. சரி, நீங்க ரெண்டு பேரும் என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? அக்கா, நான் சிக்கன் பிரியாணி. நான் மட்டன் பிரியாணி. சரி சாப்பிடுங்க. நான் கொஞ்ச நேரம் மாயா கூட இருக்கேன். அம்மா கீழே இறங்கி வந்தோடனே என்னை கூப்பிடு, சரியா? நான் வரேன். சரிக்கா. அக்கா, நீ சாப்பிடுக்கா. நான் மாயா கூட சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிறேன். நீங்க சாப்பிடுங்க. சரிக்கா. ஏய் பூஜா, இவ எதுக்குக்கா உன்னைய கூப்பிடுறா? வேற எதுக்கா இருக்கும்? சும்மா இல்லாம நம்ம கிட்ட வம்பிழுக்கணும்ல. வம்பிழுத்தா தானே அவளுக்கு நேரம் போகும், அதான் கூப்பிட்டுருப்பா. உன்னை தாண்டி கூப்பிடுறது காதல விழலையா? இங்க வாடி. அக்கா, நீனா போகாத, இங்கே இரு. ஆமாக்கா, போகாத. இந்த சித்திக்காரி சும்மா இல்லாம யார்கிட்டயாவது உன்னை பத்தி ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பா. நீ இங்கே இரு. இல்ல இல்ல, போனாதான் தெரியும் நம்மளை பத்தி என்ன பேசியிருக்கான்னு. நான் இவளை இன்னைக்கு சும்மா விடுறதா இல்லையா? சும்மா சும்மா யார்கிட்டயாவது போய் நம்மளை பத்தி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கல்ல. இன்னைக்கு அவளை என்ன செய்யறேன்னு பாருங்க. அம்மா எதுக்கு எடுத்தாலும் பயந்து பயந்து ஓடி ஓடி ஒளிய போய் தான் இவ ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்கா. இனிமேல் இவ பேச முடியாத அளவுக்கு என்ன பண்றேன்னு பாரு. நீ சொல்றது கரெக்ட் தான்க்கா. போ, எதுக்கு கூப்பிடறான்னு தெரியல. போய் என்ன ஏதுன்னு கேளு. சரி, நீங்க சாப்பிடுங்க, நான் பாத்துக்கிறேன். பூஜா, கூப்பிட கூப்பிட ரெடி பண்ணிட்டு இருக்க. வா இங்க. வாரேன். பாத்தீங்களா, கொஞ்சம் கூட மரியாதையே தெரியாது அவளுக்கு. எவ்வளவு நேரமா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், என்னன்னு கேக்குறாளான்னு பாருங்க. 10 தடவை கத்துறதுக்கு அப்புறம் தான் என்னன்னு கேப்பா. என்ன இப்ப எதுக்கு என்னை கூப்பிட்டீங்க? பூஜா, இவங்க யாருன்னு தெரியுதா? அருணோட அம்மாவும் அக்காவும். இப்ப என்ன இத சொல்றதுதான் கூப்பிட்டீங்களா? இத தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன்? எம்மா, இந்த பொண்ணை பாத்தியாமா எப்படி பேசுதுன்னு? பார்த்தேன். இவங்க சொல்ற மாதிரி இந்த பொண்ணு கொஞ்சம் திமிர் பிடிச்ச பொண்ணாத்தான் இருக்கு போல. என்ன நீ சாதாரணமா சொல்லிட்ட? நேத்து நைட்டு நடந்த விஷயத்த இவங்க கிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். என்ன சொல்ல போறீங்க? சும்மா சும்மா எதையாவது பத்தி சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது எங்களை பத்தி. இங்க பாருங்க ஆண்டி, நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோங்க. கண்டவங்க என்னை பத்தி சொல்றதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. யாரடி சொல்ற? உன்னை தாண்டி சொல்றேன். வாய பாரு எப்படி பேசுறான்னு. இங்க பாருங்க ஆண்டி, இந்த பொம்பளை பேச்ச மட்டும் நீங்க நம்பவே நம்பாதீங்க. இவளுக்கு வேற வேலையே கிடையாது. என்னையும் என் குடும்பத்தையும் அசிங்கப்படுத்துறதே இவளுக்கு ஒரு பொழப்பா போச்சு. இங்க பாரு, உனக்கு வேற வேலையே இல்லையா? என் குடும்பத்தை அசிங்கப்படுத்துறதே உனக்கு ஒரு வேலையா போச்சு. இனிமே என் குடும்பத்தை பத்தி ஏதாவது பேசுன அவ்வளவுதான், மரியாதை கெட்டு பேரும் பாத்துக்கோ. உன்னைய பத்தி சொல்ல வேண்டிய நிலைமை வந்துடும். நீ மட்டும் பெரிய யோக்கியமாகும். இங்க பாருங்க ஆண்டி, உங்க பையனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவர் தான் சும்மா சும்மா என் பின்னாடியே வந்து என்கிட்ட பேச பழக பாக்குறாரு. அவரை கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்க சொல்லுங்க. அந்த பிள்ளைக்கு கொழுப்ப பத்தியாடி என் பையனை பத்தி என்கிட்டே தப்பா சொல்லிட்டு போறா. ஆமாமா, பார்த்தேன். வாய் ரொம்ப ஓவரா தான் பேசுறா. பாத்தீங்கல்ல, நான் சொல்லும் போது கூட நீங்க நம்பி இருக்க மாட்டீங்க. எப்படி பேசுறான்னு பாத்தீங்களா? இவளோட குணமே இதான். சரி, இனிமேலாவது கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அம்மா, இப்போ பூஜா இங்க வந்துட்டு போனாளா? அவளை உனக்கு தெரியுமா? தெரியுமா, நானே உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம் நினைச்சேன். டேய் அருண், அந்த பொண்ணுக்கும் அங்க பக்கத்துல ஒரு ப்ளூ கலர்ல ஒரு சாரி கட்டி இருக்கே, முக்காடு போட்டிருக்கே, அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஆகாதா என்ன? இதுவா? ஆமாக்கா, அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஆகாது. இந்த பொண்ணை பார்த்தாலே அவங்க சித்திக்கு பிடிக்கவே பிடிக்காது. சித்தியா? ஆமாமா, அது ஒரு பெரிய கதை. அவங்க அப்பாவை இதுதான் 2வது தடவை கல்யாணம் முடிச்சிருக்கு. அதனாலதான் அந்த பிள்ளைய பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு போச்சோ? என்னமா சொன்னாங்க பூஜாவை பத்தி? என்னடா இவ்ளோ கோவப்படுற? சேச்சா, நான் கோவலாம் பண்ணலக்கா, சும்மா கேஷுவலா தான் கேட்டேன். அம்மா, அவங்க என்ன சொன்னாங்க பூஜாவை பத்தி? அவ ரொம்ப மோசமானவா, தப்பானவா. அந்த மாதிரி கல்யாண வீட்டுக்கு வர பையங்களை எல்லாம் வளைச்சு போட்டு கைக்குள்ள வச்சுக்கிறதா அவளுக்கு ஒரு வேலை. அப்படி இப்படின்னு என்னென்னமோ அந்த பொண்ணை பத்தி ரொம்ப மோசமா பேசிட்டு போனாங்க. நேத்து கூட நைட்டு உனக்கும் அந்த பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனையாச்சாமே, அப்படி என்னடா ஆச்சு? என்னைய பத்தி பூஜா பத்தி எங்க வீட்டாளுங்க கிட்ட எவ்வளவு தப்பு தப்பா சொல்லியிருக்காங்க. அதுவும் நேத்து நடந்தது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் மாதிரி. அத போய் எப்படி போய் சொல்லியிருக்காங்க பூஜாவை பத்தி? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. எம்மா, இவங்க பேச்செல்லாம் நீ நம்பவே நம்பாத. பூஜா எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி. என்னது ஃப்ரெண்டு மாதிரியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு இங்க வந்து என்ன தெரியுமா சொல்லிட்டு போனா? உங்க பையனை நீங்க ஒழுக்கமா வளர்க்கல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போறா. டேய், நான் உன்னை அப்படியாடா வளர்த்திருக்கேன்? சும்மா விளையாட்டுக்கு சொல்லிருப்பாமா. அவளுக்கு என் மேல சின்ன கோபம், அதனாலதான் அவ அப்படி சொல்லிருப்பா. என்னமோடா, வர வர நீ சரி கிடையாது பாத்துக்கோ. இங்க பாருடா அருண், உங்க அப்பா என்ன தெரியுமா சொல்றாரு? உனக்கு நான் நிறைய செல்லம் கொடுக்கணும், அதனாலதான் நீ இப்படி கெட்டு போய் இருக்கியா. அந்த போர்ட் மீட்டிங்க கூட அட்டன் பண்ணாத காரணம் நான் கொடுக்கற செல்லத்தினாலதானா. உன்னால நான் யார்கிட்ட எல்லாம் திட்டு வாங்குறேன் தெரியுமா? அது மட்டும் இல்ல, இங்க என்ன நடக்குன்னே எனக்கு ஒண்ணும் புரியல. பூஜாங்காக, பூஜா சித்திங்காக, இவெல்லாம் என்ன பேசுறாங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. ஆனா எல்லாரும் சேர்ந்து உன்னையத்தான் பத்தி என்னமோ பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் மட்டும் உங்க அப்பா காதுக்கு போச்சு, அவ்வளவுதான். இங்க பாருங்கம்மா, நீங்க இவ்வளவு சீரியஸ் ஆகுற அளவுக்கு இங்க ஒரு பிரச்சனையும் நடக்கல. ஏம்மா, அவங்களுக்கு பொறாமம்மா அந்த பூஜா மேல, அதனாலதான் என்னைய வச்சு அப்படி பேசுறாங்க. நீங்க எதையும் நினைக்காதீங்கம்மா. என்னம்மா நீ சொல்ற, நான் நம்புறேன். சரிடா, இனிமேலா
மூஞ்சி கரெக்டா இருக்க பாத்துக்கோ. ம் சரிம்மா. ச்சே, அம்மா கிட்ட என்ன சொன்னான்னு தெரியலையே பூஜா. இப்போ பூஜா கிட்ட பேசணுமே. ச்சே, நான் மட்டும் என்ன பண்ணனே தெரியல. என்னாலதான் என் குடும்பத்துக்கு அசிங்கம். ச்சே, எப்படியாவது சீக்கிரமா அந்த கல்யாணத்தை முடிச்சிட்டு ஊரை பார்த்து போகணும். பூஜா பூஜா. என்னாச்சு அருண்? எதுக்கு சும்மா சும்மா என் பின்னாடியே வரீங்க? இல்ல பூஜா, உன்கிட்ட சாரி கேட்கணும். இப்ப எதுக்கு என்கிட்ட சாரி கேட்கணுங்கிறீங்க? நேத்து நைட்டு தெரியாம கை பட்டுருச்சு, அதான் உன்கிட்ட சாரி கேக்குறேன். போங்க அருண், அதான் எல்லாரும் பாக்குற மாதிரி கேவலப்படுத்திட்டீங்கல்ல. இல்ல பூஜா, அது ஏதோ தெரியாம நடந்த விஷயம். சும்மா சும்மா என் பின்னாடி வராதீங்க அருண். 4 பேருக்கு தெரிஞ்ச விஷயம் இப்ப இங்க இருக்கிற 4000 பேருக்கு தெரியும் நினைக்கீங்களா? தயவு செஞ்சு என் மூஞ்சிலே முழிக்காதீங்க. இங்க இருந்து போயிருங்க. சாரி பூஜா. என் சித்திக்காரி ஏற்கனவே என்னை சும்மாவே நிம்மதியா இருக்க விட மாட்டா. இப்போ இவ்வளவு பெரிய விஷயம் அவ கண்ணால பாத்துட்டாளா? பார்த்ததுல இருந்து எவ்வளவுக்கு எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அசிங்கப்படுத்துறா. இப்ப கூட உங்க அம்மா கிட்டயும் உங்க அக்கா கிட்டயும் என்ன எவ்வளவு அசிங்கப்படுத்துறா தெரியுமா? உன் சுச்சுவேஷன் எனக்கு நல்லா புரியுது பூஜா. நான் அதுக்காண்டி தான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்களுக்கு என்ன, நீங்க ஈஸியா மன்னிப்பு கேட்டு போயிருவீங்க. வாழ்நாள் முழுக்க இதை நினைச்சு நினைச்சு கஷ்டப்படுறது நான் மட்டும்தான். உங்களை ஏன்டா பார்த்தோன்னு இருக்கு. தயவு செஞ்சு இனிமே என் முகத்திலே முழிக்காதீங்க அருண். என்னாச்சு மாயா, ஏன் அமைதியா இருக்கா? ஓய் மாயா, சொல்லுங்க. என்னாச்சு நீ ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். என்னாச்சு மாயா, ஏன் என்கிட்ட சரியா பேசவே மாட்டிக்கா? நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு அமைதியாயிட்டா. மாயா மாயா. சொல்லுங்க ராகேஷ். என்ன மாயா, நீ கலகலன்னு சிரிச்சு பேசுவ, இப்ப ஏன் ஒரு மாதிரி உருன்னு இருக்க? நான் எப்பயும் போலதான் இருக்கேன். இல்ல, நீ ஒரு மாதிரியா பேசுற. நீ என்கிட்ட ஜாலியா பேசவே மாட்டிக்க. இல்ல ராகேஷ், நான் நல்லா தான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு தெரியாத மாயா நீ எப்படி பேசுவேன்னு. சரி விடு. ஆமா, நம்ம கல்யாணம் முடிஞ்சு ஹனிமூனுக்கு எங்க போலாம் சொல்லு. உங்க இஷ்டம் ராஜேஷ், உங்களுக்கு எங்க பிடிச்சிருக்கோ அங்க போலாம். ஷோ மாயா, உனக்கு என்னதான் ஆச்சு? நீ நல்லா தானே பேசிட்டு இருந்த. சாரி ராகேஷ், உங்ககிட்ட சிரிச்சு பேசுற மனநிலையில நான் இல்ல. உங்க வீட்ல உள்ளவங்க இவ்வளவு நகை கேட்டிருப்பாங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. இந்த விஷயத்த எங்க அப்பா அம்மா என்கிட்ட இருந்து மறைச்சிட்டாங்க. முதல்ல இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா மனசுல உங்களை பத்தி நான் ஆசையை விதைச்சிருக்கவே மாட்டேன். இப்ப என் மனசு ஃபுல்லா நீங்க தான் இருக்கீங்க. இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதானே தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதனாலதான் ராகேஷ், உங்ககிட்ட நான் சரியா பேச கூட மாட்டேன். எதனாலும் நம்ம ஏத்துக்கிட்டு தான் வாழணும். மாப்பிள்ளையும் பொண்ணும் முகூர்த்தத்துக்கு எடுத்த ட்ரெஸ்ஸ போட்டு வாங்க. சரிங்க ஐயரே. சரிங்க ஐயரே. அம்மா எப்படிமா இருக்கு? ராஜகுமாரன் மாதிரி இருக்க. சரி சரி, 2 பேரும் மணமேடைக்கு போங்க. சரிம்மா. என்ன பொண்ணோட கழுத்துல போட்டிருக்க நகை எல்லாம் கவரிங் மாதிரி இருக்கு? ரொம்ப சந்தேகமா இருக்கே. அன்னைக்கு நிச்சயதார்த்தத்துக்கும் இந்த பொண்ணு கவரிங் தான் போட்டிருந்துச்சு. அதுக்கு முன்னாடி சடங்கு ஃபங்க்ஷனுக்கும் இந்த பொண்ணு கவரிங் தான் போட்டிருந்துச்சு. அப்ப தங்க நகை எதுவுமே போடலையா? இத பத்தி நம்ம சோபா அக்கா கிட்ட கேட்டே ஆகணும். என்னடா 2 பேரும் நின்னுட்டே இருக்கீங்க? போங்க மணமேடைக்கு போங்க. சரிங்க அத்தை. இக்கா, நீ ஒரு விஷயம் நோட் பண்ணியா? என்ன விஷயம் சில்பா? இக்கா, பொண்ணு வீட்ல உள்ளவங்க பொண்ணுக்கு எவ்வளவு பவுன் நகை போடுறேன்னு சொன்னாங்க. 150 பவுன் போடுறேன்னாங்க. 150 பவுனா? பொண்ணு கழுத்துல 5 பவுனா 10 பவுனா இருக்கிற மாதிரி இருக்கு. பொண்ணு கழுத்து வெறும் கழுத்தால இருக்கு. ஒரு தங்க நகை ஒண்ணு கூட கிடையாது போல. நீ இதெல்லாம் நோட் பண்ணியா நோட் பண்ணலையா? ஐயோ, இப்ப எதுக்கு இத பத்தி இங்க பேசிட்டு இருக்க? அங்க பாரு எவ்வளவு பேர் இங்க இருக்காங்க. கொஞ்சம் அமைதியா பேசு. என்னக்கா நீ
பாருங்க சம்மந்தி அம்மா, கடைசி நேரத்துல காசு கிடைக்கல, அதான் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க வீட்டை வித்தாது என் பொண்ணுக்கு செஞ்சிருவேன். நீங்க என்னை கண்டிப்பா நம்பலாமா? உங்களெல்லாம்